2.5 லட்சம் போட்டு வாங்குறேன் இந்த பைக்கு கரெக்டா? ஆமா. 2.5 லட்சம் வந்து ஒரே முட்டா நம்ம போட்டு வாங்க முடியும். இப்ப இது எவ்வளவு போட்ட? 80 ரூபா கட்டணுங்க, 5 ரூபா டியூ. 80,000 போட்டு இப்ப அது கட்டியாச்சு ரைட்டா? இப்ப 80,000 ரூபாய்க்கு மாசம் 5,000 டியூவா? எத்தனை வருஷம் கழிச்சு முடியுது? 3 வருஷம் வச்சுக்கோ. 3 வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வட்டியோட 3 லட்சம் சும்மா கொடுக்க மாட்டா பேங்க்கார. அதே 5,000 4 மாசம் சேர்த்து வச்சா 20,000 ஆகி போச்சா? 20,000 ரூபாய்க்கு 1/4 பவுன் நகை வாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட டியூக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு 1 பவுன் நகை வாங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு நீ 80,000 90,000க்கு நீ வாங்கினாலே 4 பவுன் நகை எடுத்துடலாம். இந்த வண்டி டியூ முடியறக்குள்ள 5 வருஷம் கழிச்சு இந்த பைக் எவ்வளவுக்கு போகும்? 1 லட்சம் ரூபாய்க்கு போகும். 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு போகும் ரைட்டா? நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நகை 5 வருஷம் கழிச்சு எவ்வளவுக்கு போகும்? டபுள் மடங்கா போனா எவ்வளவு ஆச்சு? 3 லட்சத்துல 6 லட்சம் ஆச்சா? 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பைக்கு 1 லட்சத்துக்கு போகும். உனக்கு நட்டா எவ்வளவு? 5 லட்சம் ரூபாய். புரியுதா இல்லையாடா? 5 லட்சம் ரூபாய் நட்டா உனக்கு பைக் ஓட்ட வேண்டாம்னு சொல்ல. 50,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் ஹீரோ ஹோண்டா வாங்கி ஓட்டு. இளைஞர்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, திறமையெல்லாம் இருக்குது, சேமிப்பு கம்மியா இருக்குது. வீடு கட்டலின்னு சொன்னாங்க, வீடு கட்டிட்டேன். கல்யாணம் பண்ணலன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப கடைசியில கடன் தான் வந்துச்சு. கொண்டாத தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பேய் மாடி உட்காந்துட்டு கொண்டாத கடன் நினைச்சு என்ன பண்ணலாம் கொண்டாதா? வீடுக்கு நீ சம்பாரிச்சு போட்டு நீ வீடு கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நீ ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கினீன்னா அந்த தொழில் வருமானம் மாதிரி நீ கட்டுவ. அப்புறம் உன்னோட பெரிய இதனத்துக்கு நீ வீடு வந்து நீ பெருசா கட்டணும், அது கடமைன்னு ஊர் மக்கள்லாம் சும்மா அப்படியே வந்து உனக்கு புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடு கட்டினா அது கடனானதுக்கு இப்ப நான் பொறுப்பா இல்ல இந்த நாடகம் பொறுப்பா? நீ கல்யாணத்தோட யாரு உனக்கு 5 லட்சம் போட்டு செலவு பண்ணி கல்யாணம் வைக்க சொன்னவனைய உன்னை யார் இந்த பில்டப் பண்ண சொன்னது? நீ கடன் பண்ணதுக்கு உனக்கே அந்த ஊக்கம் வராது. எல்லாம் உன்னோட எழுத்து. வாயில இருந்து கொலக்கட்டியை வச்சுக்கிற பேச முடியலையே. ஏன் முடியே? செலவு பண்ணி விட்டா கடனை வாங்கிக்கிட்ட. நீ கடன் கட்டுற வரைக்குமாவது ஒழுக்கமா இரு. புரியுதா? யாரு கல்யாணத்துக்கு கடனை வாங்கி கண்டமடலமா செலவு பண்ணி கஷ்டப்படப்படாது. உன்னை யாரு பந்தா பண்ண சொன்ன? யாரு நான் பண்ண சொன்னேன்? ஆட்டம் பண்ண சொன்னானே. சிம்பிளா 3 கல்யாணம் முடிக்க வேண்டியதானே? ஏன் ஒரு 5 லட்சம் ரூபாயில வீடு கட்டின நீ படுத்துக்க முடியாது? உன்னை யாருக்கு 20 லட்சம் செலவு பண்ண சொன்ன? அணுவி